ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லிபீடியா பாருங்க. வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. சோ இந்த வாரம் ஒரு ரிசம்ஷன் வாரமா இருக்கும் அப்படின்னு நாங்க பார்த்தோம். பட் இது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வாரமா அமைஞ்சு விட்டது. ஃபுல்லா ரீப்ளேஸ்மெண்டா இருக்கு. இவரு வராருன்றாங்க, இவரு போறாருன்றாங்க. சரி, இவரு போறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நியூஸ் சொன்னா நாளைக்கே இது எக்ஸ்பைர் ஆயிடுச்சு, போய் அப்டேட் ஆயிட்டு வராது கமெண்ட்ஸ் திட்டுறாங்க. அவர் வராம போனதுக்கு நாங்க என்னங்க பண்றது? அதுதாங்க. நீங்க ஒரு அப்டேட் கொடுக்கறதா தெளிவா கொடுங்க மிஸ்டர் சிஏ. கிரிக்கெட் ஆஸ்திரேலியா கேக்குதா? அனுப்ப மாட்டோன்றாங்க, அனுப்புறோன்றாங்க. என்ன சொல்ல வரீங்க? உங்களால எங்களை திட்டுறாங்க. போங்கயா போங்க. சோ இந்த வாரம் எல்லாருக்குமே தெரியும், மே 17, அதாவது நாளைக்கு வந்து ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெசீவ் ஆனதுக்கு அப்புறம் நடக்க போகுது. சோ எஸ், ஆர்சிபிஎஸ்எஸ் கேகேஆர், அதுவும் வந்து சின்ன சாமியில் நடக்கும் போது இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ஆர்சிபிஎஸ்எஸ் கேகேஆரோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. திரும்பவும் வந்து ஒரு பாஸ்க்கு அப்புறம் ஆர்சிபிஎஸ்எஸ் கேகேஆர் நடக்குது. ஆனா இந்த வாட்டி சின்ன சாமியில நடக்குது. சின்ன சாமியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்ட் இருக்கு. கேகேஆர் வந்து கடைசியா சின்ன சாமியில ஆடின 5 மேட்சும் ஆர்சிபி கூட அந்த 5 மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. 5-0 லீடிங்ல இருக்காங்க. சோ இப்ப இருக்கிற ஆர்சிபி டீம் கூட எப்படி இருக்க போகுது மேட்ச்னு சொல்லிட்டு நாங்களுமே பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க மேல ரெக்கார்டா வைக்கிறாங்க. சேப்பாக்ல வேற 18 இயர்ஸ் கழிச்சு ஜெயிச்சாங்க. நிறைய ரெக்கார்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஐ திங்க் கொல்கத்தா ரெக்கார்டும் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எனக்கு என்னமோ ஸ்ட்ராங்கா வந்து கொல்கத்தா தான் ஜெயிக்கும் அப்படின்னு தோணுது. நீங்க என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒண்ணு நினைக்கிறேன், கமெண்ட் செக்ஷனோட கழுவி ஊத்த போறாங்க. இதான் நடக்கும். இது கண்டிப்பா நடக்கும். எனக்கு ஸ்ட்ராங்கா வந்து கொல்கத்தா தான் ஜெயிக்கும் தோணுது. ஐயோ, அடி வாங்கப்படணும். கேகேஆர் தான் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றேன். நான் சொன்ன மாதிரி இந்த அப்டேட்ஸ் ஃபுல்லாமே வந்து ரிப்ளேஸ்மெண்ட் அப்டேட்டா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிதாமகன் ஆஃப் த ஐபிஎல், கெட்டிங் பேக் இன்டு த ஐபிஎல், நம்ம ஜானி பேஸ்டோ இஸ் ரீப்ளேசிங் வில் ஜாக்ஸ் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். ஸோ வந்து திரும்ப ஜானி பேஸ்டோ வராரு. நான் வந்து எனக்கு ஜானி பேஸ்டோ பர்சனலா பிடிக்கும். பயங்கரமா அதிரடியா ஆடக்கூடியவர். அவர் வந்து இப்போ வில் ஜாக்ஸோட இடத்த பிடிச்சிருக்காரு. எவ்வளவு குரூஷியலான ரோல் பிளே பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்ட்டு தெரியும் நம்ம மும்பைக்கு. ஏன்னா மும்பை இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிக்கணும் பிளே ஆஃப் போறதுக்கு. சோ எப்படி ஆறான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தான் தெரியுது. அவங்க பேஸ்டோ எடுத்து கொஞ்சம் ஓப்பனிங் ஆட வச்சுட்டு ஐ திங்க் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் பெவான் ஜேக்கப்ஸும் உள்ள ஆட வைப்பாங்கன்னு தோணுது ஒரு பினிஷரா. அது பார்ப்போம். அந்த ரிக்கில்டன் வரப்போ அதை நம்ம சொல்றேன். செகண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் அப்டேட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முஸ்தபிசூர் ரஹ்மான் இருக்காருல்ல, த ஃபிஸ், போன சீசன் கூட சிஎஸ்கேல குப்பை கூட்டிட்டு இருந்தாரு. அவரு ஜேஎஃப்எம் ரிப்ளேஸ் பண்றாருங்க அப்படின்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் அபிஷியலாவே ஒரு போஸ்ட் போட்டாங்க. சரி, ஓகே, அப்ப ரிப்ளேஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்ளேஸ் பண்ணல. என்னதான் சொல்ல வர அப்படின்னா எனக்கும் புரியல. பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு திடீர்னு நேற்று ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. என்னங்க நீங்க பாட்டு போஸ்ட் எல்லாம் போடுறீங்க, எங்கள்கிட்ட என்ஓசி வாங்கவே இல்லையே. யூஸ்வலா ஒரு பிளேயர் ரிப்ளேஸ் பண்றாங்கன்னா ஐபிஎல் போர்டு சரி பிசிசியோ ஒரு என்ஓசி மாதிரி அனுப்புவாங்க. அந்த பிளேயருக்கு வந்து என்ஓசி கொடுத்தாதான், அந்த பர்டிகுலர் கிரிக்கெட் போர்டு வந்து என்ஓசி கொடுத்தாதான் அந்த பிளேயர் வந்து விளையாடலாம். இவங்களுக்கு முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கு ஐபிஎல் வந்து என்ஓசி கேட்கவும் இல்லையா, பிசிபி வந்து கொடுக்கவும் இல்லையா. அப்புறம் எப்படி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி 17 அன்னைக்கு நம்ம மேட்ச் ரெசிவ் ஆகுதுன்னு பேசிட்டு இருக்கோம்ல, இதே 17 அன்னைக்கு யூஏஇல பங்களாதேஷ் யூஏஇ மேட்ச் நடக்க போது. அதுல முஸ்தபிசூர் டீம்ல இருக்காரு. அவர் யூஏஇல தான் இருக்காரு. அவர் இன்னும் டெல்லி கூட வரல. அவர் 18 அன்னைக்கு ஆக்சுவலி மேட்ச் இருக்கு டெல்லிக்கு. வருவாரா மாட்டாரன்றதே இங்க ஒரு கேள்விக்குறி. அந்த யூஏஇ பங்களாதேஷ் சீரிஸ் பத்தி நம்ம அப்புறம் வருவோம், சரிங்களா? வீடியோ எண்ட்ல. சோ இதுதான் வந்து முஸ்தபிசரோட அப்டேட். வரணுமா அப்படின்றது நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா ஆக்சுவலி அவங்களுக்கு ஸ்டார்க்கும் இல்ல. அடுத்து அப்டேட் அதுதான். லைக் வந்து நிறைய கிரிக்கெட் ஆஸ்திரேலியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய பிளேயர்ஸை வந்து நாங்க அனுப்ப மாட்டோம். ஏன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது, நாங்க வந்து அனுப்புறோம். ஆனா பிளே ஆஃப்க்கு அப்புறம் நீங்க பிளே ஆஃப்க்கு முன்னாடி நீங்க திருப்பி அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. ஆனா அந்த மாதிரி இருக்கிற சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கமின்ஸ், ஹெட், அந்த மாதிரி சில பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அதுல முக்கியமா நம்ம ஹேசலோட தலைவர் பேரும் இருந்துச்சு. அவர் வந்து நாங்க அனுப்ப மாட்டோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் நாங்க ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த பஞ்சாயத்து. இதை நம்பி நாங்க போன வீடியோல ஹேசலோட வரமாட்டாருங்க, இட்ஸ் பிக் செட் பேக் ஃபார் ஆர்சிபி எல்லாம் பேசிட்டோம். நேத்திக்கு ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க. என்னடானா, அவருக்கு இருக்கிற இன்ஜுரி எல்லாம் பெரிய இன்ஜுரி மாதிரி எங்களுக்கு தெரியலங்க, நீங்க வேணா ஐபிஎல் ஆட வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா சொன்னதாவும் ஹேசல்வுட் கிட்ட தாங்க இருக்கு. அவர் வந்து வில்லிங்கா இருந்தாருன்னா அவர் போய் ஆடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேசல்வுட் மோஸ்ட் லைக்லி டு கம் பேக் டு ஐபிஎல் அண்ட் டு பிளே ஃபார் ஆர்சிபி ஃபார் தி என்டையர் ஆஃப் த ஐபிஎல் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அகைன் நாங்க வந்து ஸ்டோரிஸ் அப்டேட் பண்றோம். பட் ஒருவேளை அப்படி வந்து ஆடினாரு அப்படின்னா இட்ஸ் அ பிக் 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 அப்டேட் ஃபார் ஆர்சிபி. ஏன்னா ஹேசல்வுட் கண்டிப்பா தேவை அந்த டெத் பவுலிங். நம்ம முன்கூட்டியே பார்த்திருக்கோம். அண்ட் இது இல்லாம நான் முன்னாடி சொன்ன மாதிரி மிச்சல் ஸ்டார்க் வந்து ரூல்ட் அவுட். அவர் வந்து மோஸ்ட் லைக்லி நாட் டு பிளே ஃபார் டெல்லி இல்ல, ஆக்சுவலி ரூல்ட் அவுட். அதுக்கு பதிலா தான் இந்த முஸ்தபிசை சைன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி லைக் வந்து இந்த நல்ல ஸ்டாப் ஆச்சுல, அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சைனிங் பண்ணியிருந்தாங்க. சடிகுல்லா அட்டல் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆப்கானிஸ்தான் பேஷர், ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அவருமே வந்து பிளேயிங் ஸ்டைல் நீங்க இந்த சைம் அயூப் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாகிஸ்தான் ஓப்பனர் ஒருத்தர் இருப்பாரு, அதே மாதிரி இருப்பாரு. செம்மையா ஆடுவார், ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டரு. அவரை வந்து இவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் சைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஆட வைப்பாங்களான்றதுலாம் நமக்கு தெரியல, பட் அவங்க வச்சிருக்காங்க. அவங்களோட ஃபாரின் கோட்டா இப்படி வச்சு அவங்க மேட்ச் பண்ணிருக்காங்க. லைக் ஜேஎஃப் பதிலா சடிகுல்லா அட்டல், ஸ்டார்க்கு பதிலா முஸ்தபிசூர். அவங்க அப்படிதான் போயிருக்காங்க. இதுல வந்து முஸ்தபிசூர் திரும்ப வருவாரா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. சரி, ஓகே, இதுதான் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸோட அப்டேட். நீங்க நினைப்பீங்க அதுதான் அங்கேயும் இல்ல. அவங்க வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் இருக்காருன்னு பாத்தீங்களா,
அவரு ஜாஷ் இங்கிலீஷ் 2 பேருமே பஞ்சாப் கிங்ஸ் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஜாஷ் இங்கிலீஷ் வந்து நமக்கு தெரியும் வெஸ்ட் WTC ஃபைனல்ஸ் அவர் ஸ்குவாட்ல இருக்காரு அப்படின்றப்போ கிரிக்கெட் ஆஸ்திரேலியாட்ட மனு எழுதி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஜாஷ் இங்கிலீஷை கொஞ்சம் சீசன் எண்ட் வரைக்கும் கொடுங்க, நாங்க வந்து விளையாடி திரும்ப கொடுத்துறோம், எல்லா டீமுக்கும் கொடுக்குறாங்க, நீங்க மட்டும் தான் கொடுக்க மாட்டீங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் பஞ்சாப் ரொம்ப வருஷம் கழிச்சு பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஜாஷ் இங்கிலீஷ் இந்த டீமுக்கு தேவை அப்படின்றதா கண்டிப்பா தேவை. ஏன்னா அவங்க டீம்ல ஆல்ரெடி நிறைய இன்ஜுரிஸ் இருக்கு, புது பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. மிச்சல் ஓவனா வந்து சைன் பண்ணிருக்காங்க ரீசெண்டா. அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்னும் சில சைனிங்ஸ் அதுக்கெல்லாம் நம்ம வரும் முன்னாடி ஹாரிஸ் சொன்ன மாதிரி ஃபுல்லா ரிப்ளேஸ்மெண்ட்ஸா தான் இருக்கு. பழைய டீம் எல்லாத்தையும் போட்டு புது டீமா எடுத்து வச்சிருக்காங்க எல்லா டீமும். அண்ட் பை தி வே இது சொல்லும் போது இன்னொரு மேசிவான அப்டேட், இந்த ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே டெம்பரரி ரிப்ளேஸ்மெண்ட்ஸா இருக்குல்ல. ஆக்சுவலி ஒரு ரூல் இருந்துச்சு, நம்ம அதை சொல்லியிருந்தோம் ஒரு 5-6 வீக் முன்னாடி சொல்லியிருந்தோம், இந்த ராப்ன்ற ஒரு ரூல். ஸோ 12th மேட்சுக்கு அப்புறம் ரிப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நிறைய டீம்ஸ்க்கு 12 மேட்சஸ் ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் அலோவ் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு டெம்பரரி ரிப்ளேஸ்மெண்ட் தான். இது இப்போ அன்பார்ச்சுனேட்டா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, நம்ம IPL ஸ்டாப் பண்ணிட்டோம், அதனால நாங்க அலோவ் பண்றோம், இதெல்லாம் நீங்க வந்து ரிட்டென்ஷனுக்கு நீங்க எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டு IPL இப்போ வந்து சொல்லிருக்காங்க. BCCI கமிட்டி வந்து சொல்லிருக்காங்க. பேர்ஸ்டோவை மும்பை சைன் பண்ணாலும், முஸ்தபிசுர் ரஹ்மானை டெல்லி வந்து NOCக்கு எடுத்து வாங்கி சைன் பண்ணாலும் இவங்களை நெக்ஸ்ட் சீசன்ல ரிட்டர்ன் பண்ண முடியாது இந்த ரெஸ்பெக்டிவ் பிரான்சைஸ். அப்போ ஓகே, அப்ப மீதி இருக்கிற இந்த டிவால் ப்ரூவிஸ், ஆயுஷ் மாத்ரே இவங்களாமும் போயிருவாங்களாப்பா, மிச்சல் ஓவன் இவங்களாம் போயிருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவங்களை இந்த பிரான்சைஸ் ரிட்டர்ன் பண்ணலாம். எப்படிடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த ரிசம்ஷனுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி சில சைனிங்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, அப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அந்த சைனிங்ஸ் அப்படின்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து டீம்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொன்ன இந்த CSK சைனிங்ஸா இருக்கட்டும், மாயங்க் அகர்வாலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மிச்சல் ஓவனா இருக்கட்டும், இந்த மாதிரி சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து டீம்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு அப்புறம் அந்த May 10th எப்போ வந்து ஸ்டாப் ஆச்சு, May 10 தான் நினைக்கிறேன், May 10th May 9 அது ஏதோ ஒரு நாள் சரிங்களா. அதுக்கு அப்புறம் பண்ண எல்லா சைனிங்ஸுமே, ரெஜிஸ்டர் பண்ண எல்லா சைனிங்ஸுமே ரிட்டைன் பண்ண இயலாது, முடியாது. இதான் வந்து ரூலு. ஸோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இது வந்து ஒரு தப்பான விஷயமா இல்ல கரெக்டான விஷயமா அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம எப்படி கிரிக்கெட் ஆஸ்திரேலியா வந்து அவங்களோட பிளேயர்ஸை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பார்த்தோம். அதே மாதிரி அவங்களோட ஆப்போனண்டான சவுத் ஆப்பிரிக்காவும் வந்து நாங்க எங்க பிளேயர்ஸை கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் எடுத்திருக்காங்க. அதாவது நீங்க வந்து விளையாடிக்கோங்க, சீசன் ஃபுல்லா விளையாடிக்கோங்க, ஆனா அந்த பிளே ஆஃப்ஸ் மட்டும் வந்துருங்க. ஏன்னா May 30th அன்னைக்கு அவங்க வந்து ஜிம்பாப்வே கேம்ப் போறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. June 3rd வந்து ஒரு மேட்ச் ஆடுறாங்க ஜிம்பாப்வே கூட. அண்ட் வந்து June 11th வந்து ஃபைனல்ஸ் இருக்குல்ல சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா, அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனா வந்து இந்த டூர் அட்டன் பண்றது இதெல்லாம் இருக்கணும் கன்ஃபார்மா. அதனால நீங்க வந்து லீக் மேட்சஸ் எல்லாம் ஆடிக்கோங்க, எங்களுக்கு நீங்க பிளே ஆஃப்ஸ் மட்டும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 8 பிளேயர்ஸ் IPL இருந்து துண்டா தூக்கிட்டு போறாங்க சவுத் ஆப்பிரிக்கா அவங்க டீமுக்கு. இதுல வந்து டு நோட்டபிளி மென்ஷன் கார்வின் பாஸ்க் அண்ட் ரயான் ரிக்கில்டன் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ், அதுக்கப்புறம் ரபாடா, எய்டன் மார்க்ரம், மார்க்கோ யான்சன், இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் போறாங்க. மும்பைல 2 கரண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க ஒரு 2 பிளேயர் போறாங்க. ஸோ மும்பைக்கு இது கொஞ்சம் அடியா தான் இருக்கும். அண்ட் மற்ற டீம்ஸ் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். மார்க்ரம் ஒரு LSCக்கு ஒரு லாஸா இருக்கலாம், பட் தேவையில்லை, அவங்க பிளே ஆஃப் போற சான்சஸ் கம்மி தான் இருக்கு. மும்பை எப்படி இதை கோப் அப் பண்றாங்க, ஏன்னா இன்னொரு அப்டேட்டும் இருக்கு. இதுல வந்து பேர்ஸ்டோ வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆறாரு அப்படின்னு சொல்லி நல்லா ரிப்ளேஸ்மெண்டா. பேர்ஸ்டோமே வந்து பிளே ஆஃப் அப்பதான் கரெக்டா வருவாரு, அதுவும் மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப் போடாதான் வருவாங்க. ஸோ வந்து அதுவுமே ஒரு தகிட தத்துவம்ல தான் இருக்கு. லீக் மேட்சஸ்ல நம்ம எப்படியோ ஒரு மேட்ச் ஜெயிச்சு போனாதான் பிளே ஆஃப்ஸ்ல பேர்ஸ்டோ வருவார். ஆமா சார், நம்ம நீ பேர்ஸ்டோ அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், சால்ட்டுக்கு பதிலாக பேர்ஸ்டோ அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் சுதாரிச்சிருப்பீங்க. இந்த கிரிக்கெட் ஆஸ்திரேலியா, கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கால விடுங்க, அவங்களுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. சரி ஓகே, கிரிக்கெட் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்ட் என்ன பண்ணிருக்காங்க, நாங்களும் வந்து சும்மா கிடையாது, நாங்களும் எங்க பிளேயர்ஸ் எல்லாம் திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ ஒரு ODI சீரிஸும் ஒரு T20 சீரிஸும் இருக்கு அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அதே தான் நீங்க சவுத் ஆப்பிரிக்கா சொன்ன அதே மாதிரி தான், லீக் ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க ஆடிக்கோங்க, பிளே ஆஃப்ஸ்க்கு எங்க பிளேயர்ஸ் திரும்பி அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மேக் சென்ஸ் தான், ஏன்னா ஸ்டார்டிங்ல போட்ட அந்த இன்டர்நேஷனல் கேலண்டர் யாரும் மாற்ற மாட்டாங்க, IPL வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கன்னு யாரும் மாற்ற மாட்டாங்க. அப்படின்றதுனால யாரெல்லாம் வந்து ஸ்குவாட் லிஸ்ட்ல இருக்காங்களோ அந்த பிளேயர்ஸை மட்டும் நீங்க திரும்ப அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சில பிளேயர்ஸ் தான் வந்து ஜேக்கப் பெத்தல், வில் ஜாக்ஸ் இவங்க அந்த ODI ஸ்குவாட்ல இருக்காங்க அப்படின்றதுனால திரும்ப கூப்பிடுறாங்க ECB. அவங்க தானே பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஜாஸ் பட்லர் நம்ம பார்க்கல, இதுக்கப்புறம் தான் பார்க்க போறோம். ஜாஸ் பட்லர் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ் இஸ் கோயிங் டு மிஸ். செம்ம கன்சிஸ்டன்டா இருக்காரு இந்த சீசன். நம்ம பார்த்திருந்தோம், நம்ம பெஸ்ட் 11ல கூட ஒரு ஆட் பண்ணிருந்தோம், எப்படிங்க மறக்க முடியும் அப்படின்ட்டு. பட்லர்னு சொல்றப்போ நிறைய பேர் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தீங்க, ஏன்டா லூசு பசங்களா பட்லரே ஒரு கீப்பர் தானடா உங்களுக்கு இருக்கடா KL ராகுல் நீங்க கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி கரெக்ட் தான், நாங்க வந்து ஆக்சுவலி நான் ஏன் டீம் வச்சிருந்தேன், ஏன் டீம்ல KL ராகுல் வந்து விக்கெட் கீப்பர் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக எடுத்திருந்தேன். அந்த மைண்ட்லயே வந்து ஹாரிஸோட டீமை பார்க்கும்போது உன் டீம்ல கீப்பர் இல்லையடா, KL ராகுல் ஆட் பண்ணிக்கோன்னு தெரியாம சொல்லிட்டேன். அது வீடியோலயே அது கன்வே ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க மக்களே. பட்லர் நாங்க வந்து நான் மறந்துட்டேன், அதான் உண்மை. கீப்பர் அவரு தான், கரெக்ட் தான். நாங்க நம்பர் 6ல வேற யாருன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்டானிஸ்லாம் சொல்லிருந்தீங்க, அவரெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம். என்னங்க பண்ணாரு ஒரு பெஸ்ட் 11 ஆடுற அளவுக்கு? ஒன்னும் பண்ணல, வேற ஒரு நல்ல பினிஷர் சொல்லுங்க. சரி ஓகே, மேட்ருக்கு வருவோம். ஜாஸ் பட்லர் இவரு வந்து மிஸ் பண்ண போறாரு ஃபார் தி ரிமைண்டர் ஆஃப் த சீசன், இல்ல பிளே ஆஃப்ஸ் மட்டும் மிஸ் பண்ண போறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் மோஸ்ட் லைக்லி குவாலிஃபைட்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அதுக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணிக்கிற பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஷாக் ஆயிருவீங்க.
ஸ்ரீலங்கால விளையாடிட்டு இருந்த குசால் மெண்டிஸ். ஸோ அவரு பிஎஸ்எல் ஆடிட்டு இருந்தாரு, டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் தான். உண்மையா சொல்லணும்னா அவர் ஒரு நல்ல பிளேயருங்க. அவர் வந்து எப்படி சொல்றது, நம்ம சில பிளேயர்லாம் சொல்லுவோம்ல, இவங்க எல்லாம் வந்து பாவம்பா, நல்ல பிளேயர், சான்ஸ் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர் குசால் மெண்டிஸ் நான் பாக்குறேன். சூப்பரா அவர் பேர்ல சொல்லணும்னா அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து தனியா நின்று ஆடி குடுத்து அப்பா ஜெயிச்சிருப்பாரு. 9th விக்கெட் வந்திருக்கும். ஸ்ரீலங்கா வந்து ஒரு 100 ரன் 130 ரன் அடிக்கணும். 9 விக்கெட்ஸ் முடிஞ்சிருக்கும். அந்த கடைசி விக்கெட் ஸ்டாண்ட்ல 130 ரன் கடைசி விக்கெட்டை வச்சுக்கிட்டு அடிச்சு ஜெயிச்சு கொடுத்திருப்பாரு. நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த, எப்படி நம்ம வந்து ஆசஸ்ல வந்து பென் ஸ்டோக்ஸ் ஒரு மேட்ச் அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பாரு, அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ். நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க போய் பாருங்க. ஓகே, நான் எனக்கு ஒன்னும் டவுட் இருக்கு, அது குசால் பெரேராவா குசால் மெண்டிஸான்ட்டு. அதனால ஐயோ, இருக்கட்டும், வீடியோ முடிச்சிட்டு நான் பார்த்து சொல்றேன். வாடினது லெஃப்ட் ஹேண்டர் தான். பெரேரா, அதனாலதான் எனக்கும் டவுட் வந்துச்சு. சரி வா வீடியோ ஒரு காமெடி தெரியுமா, அந்த இன்னிங்ஸ் குசால் பெரேரா தான் அடிச்சிருப்பான் 153. அதுக்கு முன்னாடி அந்த குசால் மெண்டிஸ் அக்கௌண்ட் சபாஷ் மாப்ள, சபாஷ். டைரக்டா விளையாட வைப்பாங்கல்ல பிளேயிங் லெவல்ல, அதுவும் பிளே ஆஃப்ல அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் வேற கீப்பர் அவங்கள்ட்ட இந்தியன் கீப்பர்ஸ் தான் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. அண்ட் இது ஸ்ரீலங்கான்னு சொல்லும் போது சாரித் அசலாங்கா வந்து மும்பை இந்தியன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க எடுக்கிறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க யாருக்கு பதிலா மேபி ரிக்கில்டன் பதிலா அவங்க யோசிக்கிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா 2 பேர் போறாங்க, ரிக்கில்டன், கார்பின் பாஷ், வில் ஜாக்ஸ் 3 பேர் போறாங்க. அப்படி இருக்கிறப்ப 3 சைனிங் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, அது யோசிக்கிறாங்க. அது பார்ப்போம் பொறுத்து இருந்தா. இங்கிலாந்து பத்தி பேசிட்டு இருந்தோம். கமிங் பேக் டு இங்கிலாந்து, ஜேமி ஓவர்டன், அதுக்கப்புறம் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆச்சு இந்த லீக் ஸ்டேஜஸ்லாம் ஆடுவாரு, அதுக்கப்புறம் போயிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஜேமி ஓவர்டன் இஸ் மோஸ்ட் லைக்லி நாட் டு ரிட்டர்ன் பேக் டு சிஎஸ்கே. நீ வரவே வேணாம், நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் கமெண்ட்ல போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களோட பவர் பிளே பவுலர், மெயின் ஆல்ரவுண்டர் போறோம், ஒரு தடவை கடைசியா முடிச்சுட்டு அதுக்குன்னு ஓவரா சாம் கரன் கூட்டு போங்கடா. ஆக்சுவலி சாம் கரன், ஜேமி ஓவர்டன், ரச்சின் ரவீந்திரா 3 பேருமே இஸ் நாட் கோயிங் டு ரிட்டர்ன் ஃபார் சிஎஸ்கேன்னு சொல்லிருக்காங்க. திரும்ப வரவே மாட்டோம் அப்படின்ட்டு போயிருக்காங்க. போறாரு, அவரு எந்த டீம்ல அடிக்கலையே, இங்கிலாந்து ஸ்குவாட்லயே இல்ல அவரு. அவர் வரமாட்டேன்னு போயிட்டாரு. நான் இங்கிலாந்துக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன கூப்பிடாதீங்க, எப்படியும் குவாலிஃபை ஆகல, நீங்க 10th பிளேஸ் தான் இருக்கீங்க, எதுக்கு வந்து வேஸ்ட் பண்ணிட்டு. ஆமா, அண்ட் சிஎஸ்கேமே டெம்பரரி பிளேயர் வந்து யார் ரிப்ளேஸ்மெண்ட் சைன் எல்லாம் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்பா இப்பயாச்சும் அந்த லோக்கல் பிளேஸ்க்கு சான்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். சரியா, அதனால போன வரைக்கும் போட்டோம், சந்தோஷம் தான். எப்படியும் ஜேமி ஓட்டனுக்கு சான்ஸ் கிடைக்கல, ரச்சின் ரவீந்திராவுக்கு சான்ஸ் கிடைக்கல, சாம் கரன் மட்டும் தான் டீம்ல இருந்தாரு. அவரு டீம்ல இருந்தாரு. ஐ திங்க் அவரு இந்த மேட்ச் தூக்கிட்டாங்க தானே, அவர் போல தான் உருவில் பட்டேல் வந்தாரு. சோ இன்னும் கொஞ்சம் நிறைய சான்ஸ் கிடைக்கும் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு. நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்கும். அவரு இன்ஜுரி போயிட்டாரு. அண்ட் கடைசியா அந்த இங்கிலாந்து பிளேயர்னு சொல்லும்போது ஜேக்கப் பெத்தல், அவரும் வந்து அன்பார்ச்சுனேட்லா ஆர்சிபிக்கு பிளே ஆஃப்ஸ்ல இருக்க மாட்டாரு. அண்ட் லிவிங்ஸ்டன் இஸ் பேக். சோ எப்படி பார்த்தாலும் பாருங்க எவ்வளவு பெரிய பிளேயர் என்னங்க. அதான் ஒரு ஆர்சிபி ஃபேனா நீங்க சொல்லுங்க கைஸ், உங்களுக்கு வந்து லிவிங்ஸ்டன் ஆடணுமா இல்ல பெத்தல், நீங்க யாரை ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்றத. இப்ப இருக்கிற ஃபார்ம் படி பெத்தல் தான் ஆடணும் அப்படின்னு கேட்பாங்க. லிவிங்ஸ்டன் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. சோ பாப்போம் லிவிங்ஸ்டன் வந்து ஃபார்முக்கு வராரா பிளே ஆஃப்ஸ்க்கு அப்படின்றது வந்துதான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எனக்கு தெரிஞ்சு இல்லன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கைல் ஜேமிசன் ஃப்ரம் நியூசிலாந்து ரீப்ளேசஸ் ஃபெர்கூசன் ஃப்ரம் நியூசிலாந்து. ஸோ நியூசிலாந்து பிளேயர்ஸ் 2 பேருமே ஸ்வாப் வராங்க இந்த சீசன். டியூ டு ஃபெர்கூசன் வந்து பார்த்தோம் நம்ம இன்ஜுரி இருந்தாரு, அவருக்கு பதில் வந்து கைல் ஜேமிசன் வந்து உள்ள வராரு. இன்ஜுரின்னு சொன்னா இவரு இன்ஜுரிக்கு ப்ரோவ் ஆனா இவர் இன்னொருத்தரும் இருக்காரு. இவர் வந்து சீசன்ல 2-3 மேட்ச் தான் ஆடுவாரு போல. சீசன் ஒரு 2 மேட்ச் ஆட்டு இன்ஜுரி ஆயிடுவாரு. மயங்க் யாதவ் ரீப்ளேஸ் பண்றதுக்கு வில்லியம் ஓவர்வுட் ஃப்ரம் நியூசிலாந்து வராரு. ஸோ இவர் வந்து ஒரு பவுலர். இவர் இது வரைக்கும் T20 பிரான்ச்சைசி எங்கேயுமே விளையாண்டதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரான்ச்சைசி கிரிக்கெட் ஆடுறாரு, அதுவும் ஐபிஎல் ஆட போறாரு. பாப்போம் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு. நியூசிலாந்துல வந்து ரெகுலரா ஆடிட்டு இருக்காரு. சோ பாப்போம் அவருக்கு எப்படி இருக்க போகுது இந்த சீசன் சொல்லிட்டு. இந்த ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பாதிக்கப்பட்ட டீம்னா நீ மும்பைன்னு சொல்லுவேன், ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர்சிபின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி மேக்ஸ்வெல் போனது லாக்கி தான் வச்சுக்கோங்களேன். பட் ஃபெர்கூசன் இன்ஜுரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஜாஷ் இங்கிலீஷும் மார்க்கஸ் ஸ்டாயினிஸும் வருவாரான்றது கேள்விக்குறியா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல யான்சனும் போயிட்டாரு, ஜேவியர் பாட்லாட்டையும் ஆஸ்திரேலியா வந்து அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அவங்க நிறைய ரிப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. மிச்சலோவன் சைன் பண்ணாங்க, இப்போ ரீசெண்டா நீ சொன்ன மாதிரி ஜேமிசன் சைன் பண்ணிருக்காங்க. பட் ஒரு டீமே வந்து பாதியா பிரேக் பண்ணி திடீர்னு வந்து அதுவும் பாண்டிங் வந்து ஆசைப்பட்டு எடுத்து செய்யற பிளேயர்ஸ், இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாம் வேணும்ட்டு இந்த சந்திரமுகி ஜோதிகா மாதிரி இந்த கண்ணுல வந்து அந்த தேஜஸ் எல்லாம் தெரிஞ்சது எடுக்கும் போது நல்லாவும் இருக்காரு. சிம்ரன் சிங் இருக்காரு, அதுக்கப்புறம் பிரியான் சார் நல்லா ஆடுறாரு. பாப்போம் இதை வச்சு எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு டீம். அதுதான் மேட்ரு. டொமஸ்டிக் பிளேயர்ஸை வச்சு அவங்க ஜெயிச்சா அப்படிதான் ஜெயிச்சாகணும் போல. ஏன்னா நிறைய நியூஸ் ஃபேசஸ் இருக்கு. ஸோ பாதிக்கப்பட்ட ஒரு டீம் அந்த டீமா பாக்குறேன். ஸோ வந்து இந்த டீம்ஸ் எல்லாம் வந்து ஃபைனல்ஸ் போய் எங்க ஆட போறாங்க, எலிமினேட்டர்ஸ் எங்க ஆட போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. நடுவுல வந்து வென்யூஸ் சேஞ்ச் பண்ணதா ஒரு அரசல் பொருசலான இதெல்லாம் சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. இது மாதிரி
அகமதாபாத்ல ஒரு எலிமினேட்டரும் ஃபைனலா ஆட போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இன்னொரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, கொல்கட்டால ஃபைனல்ஸ் நடக்காத காரணம் வந்து அன்னைக்கு ரெயின் வரும் கொல்கட்டால ஃபைனல்ஸ் நடக்கும்போது, அதனாலதான் நாங்க கொல்கட்டா அவென்யூல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கிரிக்கெட் போர்டு வந்து கொல்கட்டால ஒரு வெதர் ரிப்போர்ட் எடுத்து அன்னைக்கு மழை பெய்யாதுங்க, ஜூன் 3ஆம் தேதி மழை பெய்யாதுங்க, நீங்க நம்பலனாலும் இதான் நெசம்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுத்திருக்காங்க. சோ வந்து திரும்பவும் கொல்கட்டால ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஃபைனல்ஸ். சோ ஆமா. ஐபிஎல் கன்சிடர் பண்ணும். இவங்க இப்போ வரைக்கும் ஐ திங்க் வென்யூ அனௌன்ஸ் பண்ணல. சோ அத இன்கேஸ் ஐபிஎல் கன்சிடர் பண்ணாங்கன்னா கேள்வி இருந்துச்சு, ஏன் அகமதாபாத், ஏன்னா இடன் கார்டன்ஸ் தான் இருந்துச்சு, உங்களுக்கு இடன் கார்டன் சைடுல தான் பிரச்சனையே இல்லையே, வார் வந்து உங்களுக்கு நார்த் இந்தியா அந்த சைடுல தான் போச்சு, அந்த சைடுல நீங்க வென்யூ கேன்சல் பண்றீங்கன்னா ஓகே, இடன் கார்டன்ஸ்ல ஏன் கேன்சல் பண்றீங்கன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கு இதுதான் ரீசன் ஐபிஎல் சொல்ல, இதெல்லாம் ரீசனா இருக்க வாய்ப்பு இல்லை, நாங்க மெட்டரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்றோம் அவங்க கொடுக்க, இப்போ பால் இஸ் இன் ஐபிஎல் கோர்ட், அவங்களோட கமிட்டி எங்க டிசைட் பண்றாங்கன்றதை நம்ம கூடி சீக்கிரம் தெரிஞ்சுப்போம். தெரிஞ்ச உடனே அப்டேட் கிடைச்ச உடனே நாங்க ஷேர் பண்றோம் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில. நெக்ஸ்ட் வந்து ரோஹித் சர்மா கிரிக்கெட் ஸ்டாண்ட் திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம்ல. லைக் வந்து ஒரு காலத்துல ரோஹித் சர்மா வான்கடேக்குள்ளே விடல, ஆனா இப்ப வான்கடையில ரோஹித் சர்மா ஸ்டாண்ட் ஒன்று உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா எமோஷனலா ஒரு இன்டர்வியூல எனக்கு முன்னாடி சின்ன வயசுல வான்கடேக்குள்ளே விடல, இப்போ வந்து வான்கடையில ஒரு பேர்ல ஒரு ஸ்டாண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டோட ஓப்பனிங் செரிமனி இன்னைக்கு 4:30 மணிக்கு நடந்திருக்கலாம், நடக்க போகுது, எது வேணா இருக்கலாம். ஏன்னா நாங்க வீடியோ எப்போ போஸ்ட் பண்றோம்னு தெரியல. ஃப்ரைடே, அதாவது இன்னைக்கு May 6th. ஸோ அந்த ஓப்பனிங் செரிமனி நடந்து நாங்க நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து அதை பத்தி சொல்றோம். ஓகேங்களா? இத்துடன் ஐபிஎல் செய்திகள் நிறைவடைந்தது. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் அப்டேட்ஸை பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பெரிய லெஜெண்டோட ரிட்டையர்மெண்ட் தான். எஸ், விராட் கோலி ஹாஸ் ரிட்டையர்ட் ஃப்ரம் த டெஸ்ட் கிரிக்கெட். அது கேட்கும் போதே வந்து கொஞ்சம் அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் வந்து வந்துட்டு போகுது. எனக்கு ரோஹித் சர்மா வந்து நான் என்னதான் பெரிய ரோஹித் சர்மா ஃபேனா இருந்தாலும் எனக்கு அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணது வந்து விராட் கோலியோட டெஸ்ட் கிரிக்கெட் ரிட்டையர்மெண்ட் தான். நான் பார்த்ததுல டெஸ்ட் கிரிக்கெட் ஃபுல்லா நான் கிரிக்கெட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணது வந்து விராட் கோலி வந்து விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அதனால எனக்கு அவர் இந்தியா டீம்னாலே டெஸ்ட் கிரிக்கெட்னாலே விராட் கோலி அப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன் நானு. இப்போ வந்து ஒரு திடீர்னு அது காணாம போனதுனால ஒரு அப்செட்டா தான் இருந்துச்சு. இதுல நிறைய சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. அதுவும் 1 2 இது எல்லாத்துக்கும் காரணம் எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கௌதம் கம்பீர் மேல நிறைய பேர் சொன்னாங்க. நீ அப்பா அங்கராசு, நீ வந்த மொத்தம் 3 லெஜண்டையும் முடிச்சு விட்டப்பா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அஸ்வின், அப்புறம் ரோஹித் சர்மா, விராட் கோலி 3 பேர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு கம்பீர் தான் காரணம் அப்படின்னு நிறைய இடத்துல அவன் சொல்றாங்க. அது உண்மையா போயா நம்மளுக்கு தெரியாது. ஆனா விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நடக்குது, டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ ஆமா இவன் என்ன மாதிரி சொல்றாங்கன்னா, டீம் அவர் எடுத்து வச்சிருக்காரு, அதுல விராட் கோலி பேர் இல்ல, அதனால அவரே வாலண்டியரா ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணதா இப்படி ஒரு இது இருக்கு. ஆனா ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரவி சாஸ்திரி கிட்ட விராட் கோலி பேசினப்போ ரவி சாஸ்திரி இப்போ ரீசெண்டா சொல்லியிருக்காரு, ரொம்ப ஷூரா தான் இருந்தாரு, அந்த டிசிஷன் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு தான் வந்து என்கிட்ட ஒரு சஜஷன் மாதிரி கேட்ட மாதிரி இருந்துச்சு. சோ இட்ஸ் கம் டு அன் எண்ட் அப்படின்றதுதான் ரவி சாஸ்திரி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இப்போ எப்படி 3 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க, ரவி அஸ்வின், ரோஹித் சர்மா, விராட் கோலி, நெக்ஸ்ட் முகமது ஷமி அப்படின்ற ஒரு கிளாஸ்ல இருக்கு. சோ அது என்னன்னா, முகமது ஷமி இஸ் மோஸ்ட் லைக்லி டு பி டிராப்ட் இன் த நெக்ஸ்ட் சீரீஸ் அகைன் ஆஃப் இங்கிலாந்து. சோ அதுல முகமது ஷமி இல்லைன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் பத்தி யோசிக்கிறதா ஒரு டாக்ஸ் இருக்கு. சோ அது உண்மையா இருந்துச்சுன்னா வரக்கூடிய நாட்கள்ல நம்ம எப்படி இருந்தாலும் பார்ப்போம். சோ இப்ப ஒரே ரிட்டையர்மெண்ட்ஸா இருக்கு இந்த ஒரு வருஷத்துல. சோ பார்ப்போம் இது எங்க போய் முடியுதுன்னு சொல்லிட்டு, யார் யாரெல்லாம் ரிட்டையர் ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஜடேஜான்னு ஒரு பேர் இருக்கு. ஜடேஜான்னு சொல்றப்போ நீ அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறத பத்தி பேசுற, ஆனா அவர் தான் டெஸ்ட்ல கடைசி ஒரு 1152 நாள், எப்படி 1152 நாளா நம்பர் 1 டெஸ்ட் ஆல்ரவுண்டரா இருந்திருக்காரு. இப்போ வரைக்கும் அதான் வந்து ரெக்கார்டாமா. அது உண்மையிலேயே செம்மையான ஒரு அச்சீவ்மெண்ட். கடைசி ஒரு 3.5 years கிட்டத்தட்ட வந்து எஸ் மெயின்டைன் தட் ஸ்டேச்சர். நம்ம வந்து ஜடேஜா பத்தி ரீசெண்டா சொல்லியிருக்கோம், அவர் இந்த T20 ஒருவேளை இப்போ இட் மேக் சென்ஸ்ல டெஸ்ட் மேட்ச். சரி நான் எதுவும் சொல்ல விட்டுருங்க. வெண்டன்னு கேட்கறதுக்கு முன்னாடி வைன்னு கேட்கறப்ப ரிட்டையர் ஆயிடும், அந்த மாதிரி ஜடேஜாவும் ரிட்டையர் ஆயிடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளப்பி விடுவோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் மேட்சுக்கு கண்டிப்பா ஜடேஜா தேவை. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்சுவலி அதுதான் உன்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சரி, கோலி ரிட்டையர்மெண்ட் பத்தி பேசணும். நீ என்ன நினைக்கிற, கோலி ரிட்டையர் ஆனது கரெக்டா தப்பா? ரொம்பலாம் லிங்க்டா பேசாம ஷார்ட்டா சொல்லு, உன்னோட ஒப்பீனியன் என்ன? கோலி இட்ஸ் டூ early to get a retirement from any format of cricket. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு T20 கரெக்டா ரிட்டையர் ஆயிட்டாருன்னு சொல்லுவேன். பட் நீ சொன்ன மாதிரி டெஸ்ட்ல ஸ்பெசிஃபிக்கா, ஏன்னா டெஸ்ட்ல இந்தியா டீமுக்கு அவர் தேவைன்னு தோணுச்சு. எஸ்பெஷலி இப்பதான் ரோஹித் சர்மா விட்டு போயிருக்காருன்றப்போ ஒரு அடுத்த ஒரு கேப்டனையோ இல்ல அடுத்த ஒரு பிளேயரை வந்து வழி நடத்துறதுக்கு கோலி மாதிரி ஒரு பிளேயர் தேவைன்னு எனக்கு தோணுச்சு. இப்போ இவரும் ஒரு பூட்ஸ் ஹேங் பண்ணிட்டாரு அப்படின்றப்போ அந்த ஒரு லெஜெண்ட் ஸ்டேட்டஸ்ல இப்ப நம்ம டீம்ல யாருமே இல்ல, ஜடேஜா ஒருத்தர் தான் இருக்காரு. அதனாலே அவர் ரிட்டையர் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவேன். அடுத்த ஒரு 1 year விராட் கோலி வந்து as a பிளேயரா அவர் ரிட்டையர் ஆகுது T20 ஃபார்மேட்ல, அது நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா நீ வந்து as a டீம் கன்சிடர் பண்ணி நீ சொல்றதுனால
ம். சோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்துல எல்லாமே இப்ப புது டீமா இருக்க போது. நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆட போறாங்க. அண்ட் இதுல எப்படி சர்வை பண்ணுவாங்களா, ஜெயிப்பாங்களா? ஜெயிச்சிட்டாங்கன்னா உண்மையிலே செம அச்சீவ்மெண்டா இருக்கும். பட் தோத்துட்டாலுமே வந்து ஐ திங்க் இட்ஸ் நியூ டீம், ஒரு நியூ டெவலப்மெண்டா இருக்கும். சுப்மன் கில் கேப்டன்சி மோஸ்ட் லைக்லி கொடுத்துருவாங்க அவருக்கு தான். ஸோ அவர் ஒரு கேப்டன்சில எப்படி பண்ணுவாங்கன்றது நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். அது ஃபுல் ஹேட்டடா இருக்கு சுமன் கில் கேப்டன்சிக்கு. ஏன் இவ்வளவு ஹேட்டட்? ஜஸ்ட் வெல்கம் பண்ணுவோம். அவர் வந்து ஒரு புது டைமென்ஷன்ல கிரிக்கெட்டை கூட்டு போயிடலாம்ல, இந்தியன் கிரிக்கெட்டை. ஸோ அதுவும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து. ஸோ எடுத்தோடனே இவ்வளோ அடிகள் உதைகள் வேண்டாம். அண்ட் அது மட்டும் இல்லாம சுப்மன் கில் தான் அடுத்த நம்பர் 4னு பேசிக்கிறாங்க. ஸோ அவர் தான் விராட் கோலி பொசிஷனை வந்து டேக் ஆன் பண்ண போறாரு அப்படின்னு நிறைய இடத்துல ரூமர்ஸ் இருக்கு. இதை வந்து சில கோலி ஃபேன்ஸ் அகைன் போயிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கத்துறதா இருக்கட்டும், திட்டுறதா இருக்கட்டும், நீ எல்லாம் அடுத்த கோலியாரா, எம்ஆர்எஃப் பட்டை பிடிச்சிட்டா நீ உடனே கோலியாரா அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. அது நம்மளுக்கு தெரியாது கைஸ். யார இப்போ சச்சின் வந்து போகும்போது இப்படிதான் நிறைய சச்சின் ஃபேன்ஸ் ரியாக்ட் பண்ணாங்க. ஏன்னா அடுத்த சச்சின் சொல்றீங்க, கோலி என்ன அவ்வளவு பெரிய தௌலத்தா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. கோலி அதை ப்ரூவ் பண்ணாரா இல்லையா? கோலி ஒரு கட்டத்துல இப்ப ஹரிஷ் சொன்னான், லைக் வந்து அவன் டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிக்கும் போது கோலி ஆல்ரெடி இருந்தாரு. ஆனா நான் டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்த சமயத்துல சச்சின் தான் பெரிய ஆளு. சரிங்களா? சச்சின் வந்து 2012 வந்து ரிட்டையர் ஆகிற சமயத்துல விராட் கோலி வந்து ஒரு 3-4 வருஷம் தான் ஆடி இருந்தாரு. ஆனா அந்த ஒரு பொசிஷனை எப்படி வந்து விராட் கோலி சூப்பரா எடுத்து அடுத்த ஒரு டிக்கெடே ரூல் பண்ணாரோ, சுப்மன் கில் அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சான்ஸ் கிடைச்சா தானே. ஆமா, அந்த சச்சின் அந்த குவாலிட்டி அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆஸ்பெக்ட்ஸ். அவரு அந்த கேம் இருக்குன்றப்போ அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதுக்கு இவ்வளவு பேட்ச் அவ்வளவுதான். பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு சுப்மன் கில்ல ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டெஸ்ட் மேட்ச்ல இன்வால்வ் பண்ணி அவரு எதுக்கு இவ்வளவு அலைச்சல்ல கொண்டு போறீங்க? ஏன்னா ஒயிட் பால் கிரிக்கெட்லயே அவர் தான் ஃபியூச்சர் கேப்டன்சில பாக்குறாங்க. சோ திரும்ப எதுக்கு டெஸ்ட் மேட்ச் இப்ப கொடுத்து 3 ஃபார்மேட் கேப்டன் அந்த விஷயத்தை எப்ப தூக்குறாங்களோ அப்பதான் டெஸ்ட் மேட்ச்க்கு ஒரு விடிவு காலம் வரும் இந்தியாவுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தி 3 ஃபார்மேட் கேப்டன் சொல்லும்போது அடுத்து அங்கதான் போலான்னு இருந்தேன். இங்கிலாந்து ஹாரி ப்ரூக்கை வந்து 3 ஃபார்மேட் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணி அவங்க நம்ம பார்த்தோம். ஸ்டார்டிங்ல இருந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம்ல. அண்ட் அவங்களோட வெஸ்ட் இண்டீஸ் ஸ்குவாட்னு பார்த்தோம். அண்ட் அவங்களோட வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்கிற ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து. அதுல நோட்டபிளான மென்ஷன் ஹாரி ப்ரூக் கேப்டனா இருக்காருங்க. 2 டீம்ல அவர் தான் கேப்டன். பட்லர்ல இருந்து மூவ் ஆனாங்க, நம்மளுக்கு தெரியும். ஹாரி ப்ரூக் தான் கொடுக்க போறாங்க, நம்மளுக்கு பேசியிருந்தோம். ஹாரி ப்ரூக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவர் எப்படி லீட் பண்ணுவாங்கன்றது பார்க்கணும். ஐ திங்க் அவர் எந்த டீமே லீட் பண்ணல நினைக்கிறேன். நார்த்தன் சூப்பர் சார்ஜஸ் கூட 100ல அவர் லீட் பண்ணாரா? ஆமா, அவர் தான் பண்ணாரு. சோ ஐ திங்க் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் அவர் ஜெயிக்கல. ஆனா எப்படி பண்ணுவாருன்றது நான் ஈகர் டு வாட்ச். இங்க சுப்மன் கில் மாதிரி தான் அங்க ப்ரூக் ஒரு யங்ஸ்டர். பட் யா, பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு. நம்ம இந்தியா டிசைன் முடியல. சஞ்சய் மஞ்சரேக்கர் வந்து ஒரு சம்பவம் ஒன்று பண்ணி வச்சிருக்காரு. அதாவது 2012 நினைக்கிறேன். அப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ஐ வுட் கொஸ்டின் விராட் கோலிஸ் பொசிஷன் இன் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இப்போ வந்து 2025ல அப்படியே வந்து இட்ஸ் a கிரேட் லாஸ் ஃபார் தி டெஸ்ட் கிரிக்கெட் டீம்ன்ற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்காரு. அப்படி ஒரு உருட்டு, இப்படி ஒரு உருட்டு, அதானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கம்பேக். சஞ்சய் மந்திரேக்கர் பேட்ச் பண்ணி ஒரு கம்பேக் கொடுத்தது நம்ம ஜடேஜா தெரியும், பீசஸ் ஆஃப் பிளேயர்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமே பெரட்டி ஒரு பயங்கரமான ரைஸ் ஒன்று வந்திருக்கும் ஜடேஜாக்கு. விராட் கோலிக்கு ஒரு பயங்கரமான டெஸ்ட் கிரிக்கெட், அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பிளேயர்ஸ்ன்ற இடத்த அளவுக்கு பிடிச்சிட்டாரு விராட் கோலி. சோ வாழ்த்துக்கள். இதுல இருந்து என்ன தெரியுது, அண்ணா சஞ்சய் மஞ்சரேக்கரண்ணா கொஞ்சம் ஃபியூச்சர் இந்தியன் பிளேயர்ஸையும் பத்தி கொஞ்சம் போட்டு விடுறது ட்வீட். இவர் வேலைக்காக மாட்டார் அப்படின்னு அவரு வந்து இது சொல்லுவாங்கல்ல, இவன் கால வச்சா விளங்குமா, இந்த ஆம பூந்து வீது விளங்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சஞ்சய் மஞ்சரேக்கர் வந்து யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாலும் அவங்க எல்லாம் பர்ஃபார்ம் பண்றாங்க. இது ஓகே. பட் நீ சொன்ன மாதிரி இது அப்படி ஒரு உருட்டு இப்படி ஒரு உருட்டுன்னு சொல்றதை விட, அவர் அந்த டைம்ல ஐ திங்க் நம்மளுக்கு தெரியாததா மும்பை பிளேயர்ஸ் அவர் தூக்கி வச்சு பேசுவாரு. அவர் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுன்னு அப்படின்ற மாதிரி அவர் இங்கிலீஷ் கமெண்டேட்டர் இருந்து தூக்கிட்டு அவர் ஹிந்தி கமெண்டேட்டர் போடணும். நம்ம எப்படி இந்த தமிழ் கமெண்ட்ரி எல்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி அவர் அங்க போயிட்டு ஜால்ராச்சார்னா கரெக்டா இருக்கும். ஆனா அவர் ரொம்ப நாள் அதை பண்ணிட்டு தான் இருந்தாரு. அண்ட் அப்படி சொல்லும்போது ஐ திங்க் நீ சொன்னதே இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, இன்னும் ஒரு மேட்ச் நான் கோலிக்கு சான்ஸ் கொடுப்பேன், அப்பதான் வந்து அவர் அடுத்த மேட்ச்ல இருந்து தூக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ட்வீட் போடுற அளவுக்கு அவருக்கு அந்த வன்மம் இருந்துச்சு கோலி மேல. நீ இந்தியா பத்தி சொன்னேன், நான் இங்கிலாந்து பத்தி சொன்னேன். இப்ப இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கு நடக்க போற மேட்சை பத்தி பேசுவோமா? அதாவது மெயின் சீரிஸ் கிடையாது, அதுக்கு முன்னாடி நடக்க போற இந்தியா ஏவோட சீரிஸ். அதுல சில அப்டேட்ஸ் இருக்கு. என்னன்னா அபிமன்யு ஈஸ்வரன், சாய் சுதர்ஷன், அன்சுல் கம்போஜ், அதுக்கப்புறம் ரஜத் பட்டிடர், இவங்களுக்கு எல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்கும். அண்ட் இவங்களை இதுல பர்ஃபார்ம் பண்றது வச்சு மெயின் டீம்ல வந்து ஆப்ஷன் எடுப்பாங்க. அதாவது ஆடிஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 3 பொசிஷன் ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்கு. ஏன்னா கில் வந்து நம்பர் 4 பொசிஷன் ஆட போறாருன்னா அப்ப நம்பர் 3 பொசிஷன் ஒரு கொஸ்டின் மார்க் தானே. அந்த இடத்துல யாரு ஆட போறாங்க அப்படின்றத இதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்லாட் ரோஹித் சர்மா விட்டு போயிட்டாருன்னா அபிமன்யு ஈஸ்வரன் அங்க போவாரா, கொஸ்டின் மார்க். அது வந்து இது ஃபில் பண்ண போறாங்க. நம்பர் 5 ஸ்லாட் யாரு, கருண் நாயரா இல்ல ரஜத் பட்டிடரா, கொஸ்டின் மார்க். நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து அணைக்கிற மாதிரி ஒரு அனபாண்டா KL ராகுலுக்கு 5 ரோல் கொடுத்தாலும் அவர் பண்ணுவாரு. ஆனா அப்படி வந்து ஒரு ரூல் கிடையாது. KL ராகுல் கேப்டன்சி மிஸ் பண்ணாங்க, அதுதான் எனக்கு புரியல. லாங் டர்மா பாக்குறாங்க. ஏன்னா இப்ப திரும்ப KL ராகுல் கொடுத்தாலும் அடுத்த ஒரு 5 வருஷம் பண்ணுவாரா, திரும்ப வந்து மாத்தணும். அப்படி இருக்கிறப்போ அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி ரீப்ளேஸ்மெண்ட் கேப்டனா இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கா ஏதோ யாரோ ரோஹித் சர்மா விராட் கோலி போயிட்டாங்க. அந்த டைம்ல வந்து இருந்தாரு, ஜெயிக்க வச்சிட்டாரு ஒரு மேட்ச். அதுதான்
அவர் என்னதான் பண்ணல, அவர் எல்லாமே பண்ணிட்டார். ரிப்ளேஸ்மெண்டா நீ ஒரு விஷயம் சொன்னா கேஎல் ராகுல் பேர் அங்க இருக்கும், கேப்டனா இருப்பாரு, ரிப்ளேஸ்மெண்ட் விக்கெட் கீப்பரா இருப்பாரு, ரிப்ளேஸ்மெண்ட் நம்பர் 4 பிளேயரா இருப்பாரு, ரிப்ளேஸ்மெண்ட் நம்பர் 11 பிளேயரா அங்கே கேஎல் ராகுல் தான் இருப்பாரு. எல்லா இடத்துலயும் கேஎல் ராகுல் இருப்பாரு. அது சர்ப்ரைசிங்கா இல்ல, பட் நம்ம சொன்ன மாதிரி லாங் டர்மா யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, பை த வே இந்தியா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கேப்டன் தான் போடுவேன்ட்டாங்க. அது ஏன் இது 3 ஃபார்மேட்ன்றத விட்டு தொலைங்களேன். 3 ஃபார்மேட்லாம் இல்லையே, ஏன்னா இப்ப ஃபார்மேட்டை விட்டுருங்க. அது நீ இப்போ என்ன ஒயிட் பால் கிரிக்கெட்ல வந்து சுப்மன் கில் தான் வந்து கேப்டனா பாக்குறாங்க. ஓடிஐல வந்து வைஸ் கேப்டனா ஸ்கை தான், T20ல ஸ்கை, ஓடிஐல ரோஹித் சர்மா. அதுதான்டா, இப்போ ஓடிஐல வந்து ரோஹித் சர்மாக்கு அப்புறம் வைஸ் கேப்டன் யாரு? சுப்மன் கில் தானே? ஓ அப்படி சொல்ற. ஆமாண்டா, ஓகே நான் போட்டது அப்படின்ற மாதிரி கம்பி போட்டு வச்சிருக்காரு. கரெக்ட் தான். ஓகே, அத நான் யோசிக்கல. ஒயிட் பால் 2 ஃபார்மேட்டுமே வந்து ஒரு கேப்டன்ரா. அது அப்படியே தனியா விட்டுட்டு டெஸ்ட் மேட்ச் அது ஒரு தனியா ஒரு ஃபார்மேட்டா விட்டுட்டு அதுக்கு ஒரு கேப்டனு, அதுக்கு ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ், இந்த மாதிரி கருண் நாயர், அபிமன்யு ஈஸ்வரன் சான்ஸ் கொடுத்து ஆட வைக்கலாம். இந்த மாதிரி அதுக்கு ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸை வச்சுட்டு ரெட் பால் கிரிக்கெட்டை வேற மாதிரி பாருங்க. அப்போ வந்து வேற டெஸ்ட் கிரிக்கெட் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அது நீங்க பிளேயர் சொல்றியா? நம்ம வந்து கம்பீர் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம அதுல என்ன சொல்லிருப்போம்னா, கோச்சே ஆக்சுவலி அந்த மாதிரி பண்ணலாம். கோச்சே வந்து ஒயிட் பாலுக்கு தனியா ரெட் பாலுக்கு தனியா அசைன் பண்றதுல என்னங்க பிரச்சனை? அது தாராளமா அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா டெஸ்ட் பால் மென்டாலிட்டின்றது வேற. நம்ம இந்த பேஸ் பால் எல்லாம் பார்த்தோம் வேலைக்கால இங்கிலாந்துக்கு அப்படி அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறப்போ மென்டாலிட்டி மாறன்றப்போ இந்த விவிஎஸ் லக்ஷ்மன் மாதிரி சில கோச்சஸ் வந்து டெஸ்ட் மேட்ச்க்கு வந்து கோச் ஆகும். கம்பீர் வந்து நீங்க லிமிடெட் ஓவர் ஃபார்மேட்ல தாராளமா வச்சுக்கலாம், என்ன பிரச்சனையும் இல்லை அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். அது கொண்டு வருவாங்களான்றது தெரியாது. நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான் பத்தி பார்க்கும்போது நான் ஒரு சீரீஸ் பத்தி நான் கடைசியா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த சீரீஸ் ஒன்றும் இல்ல. நாளைக்கு, அதாவது May 17 அன்னைக்கு பங்களாதேஷ் இஸ் கோயிங் டு பிளே அகைன்ஸ்ட் UAE. 2 மேட்ச் ஆட போறாங்க ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம்ல. ஸோ அந்த மேட்ச் வந்து அகைன் ஃபேன் கோட்ல வந்து ஸ்ட்ரீம் ஆகும். நீங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா பாருங்க. ஃபேன் கோடு ஷார்ஜான்னு சொல்லும்போது ஓமானோட D10 ஒன்று போயிட்டு இருக்கு. பொதுவாக இந்த D10 T10 நான் பெருசா வந்து பாருங்கன்னு சொல்லவே மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும். போரிங்ன்றதை விட நிறைய நடந்துகிட்டே இருக்கும். அது ஒரு மேட்ச் நடந்துகிட்டே இருக்கும், எல்லாமே பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்றப்போ நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த சீரிஸ் உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்க. ஃபேன் கோட்ல அகைன் லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்க, ஷார்ஜால தான் நடக்குது. ஆனா சூப்பரா இருக்கு. UAE-யோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் டேலண்ட்ஸ் வந்து ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு நான் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது சும்மா பார்க்க ஆரம்பிச்சேன். செம்ம என்டர்டெய்னிங்கா ஜாலியா போயிட்டு இருக்கு. டைம் கிடைச்சா பாருங்க. நீங்க ஆக்சுவலி இந்த டைம்ல IPL இல்லையா, அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் தேல்பதி சிங் வந்தான்ற மாதிரி இந்த சீரிஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எனக்கு சிவா கடஸ்டா நீ தேவையில்லைன்ற மாதிரி IPL திரும்ப வந்துட்டான். பட் இருந்தாலும் டைம் கிடைச்சதுன்னா பாருங்க, ஃபேன் கோட்ல நல்லா இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா GSL, அதாவது குளோபல் சூப்பர் லீக் அப்படின்ட்டு ஒரு லீக் வந்து நீங்க நிறைய பேர் வந்து CL T20 கேள்விப்பட்டிருப்பீங்க, சாம்பியன்ஸ் லீக் T20. ஒருவேளை நீங்க ரீசெண்டா கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் பார்த்துருக்க மாட்டீங்க. அது என்னன்றது செப்பரேட் வீடியோ நாங்க இன்னொரு வீடியோல போடுறோம். செம்ம நாஸ்டால்ஜிக் மெமரிஸ் எங்களுக்குலாம். அது வந்து நடந்துட்டு இருந்துச்சுங்க. லைக் என்ன பேசிக்கானா, இந்த சாம்பியன்ஸ் இந்த லீக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதோட டாப் 4 டீம்ஸ் இல்ல டாப் 3 டீம்ஸை எடுத்து பேஸ் பண்ணி ஒரு லீக் வந்து விளையாடுவாங்க. செம்ம என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அது 2014 அன்பார்ச்சுனேட்லி ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. டியூ டு நிறைய வந்து இந்த இன்டர்நேஷனல் கேலண்டர்ஸோட கொலைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. பட் அதோட ஒரு மினி வெர்ஷனா 2025 இப்போ ஜான்வரியில வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க GSL அப்படின்ட்டு. அண்ட் அது வந்து கயானால வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. கயானா அமேசான் வாரியர்ஸ், ராங்பூர் ரைடர்ஸ், லாகூர் குவாலண்டர்ஸ் பாகிஸ்தான்ல இருந்து அந்த மாதிரி ஒரு 5-6 டீம் விளையாடுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலாந்துல இருந்து ஒரு டீம், அந்த மாதிரிலாம் வந்து இன்விடேஷன் வச்சு ஸ்டார்ட் பண்ணி அந்த லீக் வந்து விளையாடுனாங்க. அதுல ராங்பூர் ரைடர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ஜெயிச்சிட்டாங்க. சரிங்களா, அதோட செகண்ட் சீசன் வந்து இப்போ ஜூலைல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த முறை இன்விடேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. யாரு வந்து ஜெயிச்சாங்களோ போன சீசன் அவங்களை வந்து கூப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது கயானா அமேசான் வாரியர்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் ஹோஸ்ட் அப்படின்றதுனால. ராங்பூர் ரைடர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் வின் பண்ணாங்களா, அவங்க இருக்காங்க. சென்ட்ரல் ஸ்டாக்ஸ் அவங்க வந்து நம்ம பார்த்தோம், சூப்பர் ஸ்மாஷ் ஜெயிச்சாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க, பிக் பேஷ் அவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 5வது டீம் வந்து துபாய் கேபிட்டல்ஸ் IL T20 ஜெயிச்சாங்கல்ல, அவங்களை கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற டீம்ஸ் இல்ல சின்ன ராசி எங்க இந்தியன் டீம்ஸ் எங்க நீங்க யோசிக்கலாம். அங்கதான் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட். இந்தியா வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. பட் அது சம்பந்தமா IPL சேர்மேன்ட்ட வந்து கேட்டும்போது we are welcoming CL T20. கண்டிப்பா நம்ம வந்து இதை வந்து நாங்க பேசுறோம், எனக்கு ஓகே தான், நாங்க வந்து நடத்துறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து கண்டிப்பா எங்க பிளான்ஸ்லயும் இருக்கு. ஸோ இஃப் டைம் forbids, if the situation forbids, கண்டிப்பா இதை நம்ம வந்து ஒரு லீகா நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு அது கேள்விக்குறி தான். பட் ஃபியூச்சர்ல வந்து நம்ம பார்க்கலான்ற மாதிரி IPL சேர்மேன் சொல்லியிருக்காரு. ஸோ CL T20 ஃபேன்ஸ், it might happen. இதெல்லாம் முடிஞ்சாச்சு. கடைசியில ஒரே ஒரு அப்டேட், இதை பத்தி நாங்க பேச தவிர்க்கிறோம். அஃப்கோர்ஸ் none other than PSL. அதாவது ஃபர்ஸ்ட் PSL வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க, அன்னைக்கு IPL சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து IPL வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, நாங்க May 17 அன்னைக்கு ரெஸ்யூம் பண்ண போறோம் அப்படின்ட்டு. அன்னைக்கே PSL ஒரு அப்டேட் வர்றாங்க, நாங்களும் May 17 தான் ரெஸ்யூம் பண்ண போறோம் அப்படின்ட்டு.
ஸோ நாளைக்கு எப்படி ஐபிஎல் ரிசீவ் ஆகுதோ அதே மாதிரி பிஎஸ்எல் ரிசீவ் ஆக போகுது. முன்னாடியே நம்ம வீக்லி பீடியால பார்த்த மாதிரி தான் நாங்கள் அந்த பிஎஸ்எல் பத்தி பார்க்கவும் போறது இல்லை, அந்த பிஎஸ்எல் மேட்சஸையும் பார்க்க போறது இல்லை. முன்னாடியாச்சும் வார்லாம் இல்லை, இந்த தடவை வார்னே வார்னு சொல்ல, பட் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ நோ பிஎஸ்எல்ஐ தவிர்ப்போம் டோலர்களே. அப்போ சரி, நெக்ஸ்ட் உமன்ஸ் அப்டேட்ஸ் பாத்துருமா? உமன்ஸ் ஐயோ அதுவே 4-5 அப்டேட் போகுமே. இந்த மே மந்த் தான் ப்ரோ இந்த இங்கிலாந்துக்கு வந்து அவங்களோட கிரிக்கெட்டிங் சம்மர், சரியா? அதனால நிறைய பேர் விளையாடிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கிலாந்து வச்சு ஆரம்பிச்சிரும், அவங்களோட கவுண்டி கிரிக்கெட் எல்லாம் போயிட்டு இருக்கும், சரியா? அதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இந்த இங்கிலாந்தோட ஒன் டே கப் வந்து போயிட்டு இருக்கு. அதுவுமே அகைன் யூடியூப்ல வந்து ஃப்ரீயா ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். முன்னாடி சொன்ன மாதிரி ஐபிஎல் இல்லைன்றப்ப எனக்கு ஒரு டைம் இல்லை, வேற வழி இல்லைன்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு பர்டிகுலர் மேட்ச் சரை உமன்ஸ் வெர்சஸ் பிளேஸ் அப்படின்ற ஒரு டீம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. 350 கிட்ட சேஸ் பண்ணோம், சரியா? ஆல்மோஸ்ட் விக்கெட்ஸ் எல்லாம் விட்டுருவாங்க மேட்ச் அப்படின்னு நினைக்கும் போது சரே கடைசி பால் வரைக்கும் அந்த மேட்ச் எடுத்துட்டு போயிட்டு அந்த மேட்சை டிரா பண்ணாங்க. அந்த மேட்ச் டைம் கிடைச்சா தயவு செஞ்சு ஹைலைட்ஸ் பாருங்க, சூப்பரான ஒரு என்கவுண்டர். ஒரு உமன்ஸ் மேட்ச் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா அந்த மேட்ச் நீங்க பாருங்க, உண்மையிலேயே உங்களுக்கு பிடிக்கும். சரி, ஓகே, இந்த மேட்ச் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம கமிங் பேக் டு இந்தியா ட்ரை சீரிஸ் ஃபைனல்ஸ் அகைன் ஸ்ரீலங்கா ஆட போறாங்க. யார் ஜெயிப்பாங்க டோலர்கள் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம், அது யாரும் கமெண்ட்ஸ் பண்ணல. ஏன்னா வீடியோ வந்து அதுக்குள்ள பாத்துட்டு போயிட்டு இருப்பாங்க, ஸ்கிப் பண்ணிருப்பாங்க. ஆமா கைஸ், உமன்ஸும் பாருங்க, மென்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. கமிங் பேக் டு இட், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து கன்வென்சிங்கா ஜெயிச்சாங்க, சம பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி இப்போ இங்கிலாண்டை வந்து டூர் பண்ண போறாங்க இந்தியா. அதோட ஸ்குவாடுமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஷஃபாலி வர்மா இஸ் பேக் இன் தி T20 ஸ்குவாட் ஆஃப்டர் சோ லாங் டைம். அவங்க வந்து கடைசியா T20 வேர்ல்ட் கப் ஆடினதாமா, அதுக்கப்புறம் இப்பதான் டீமுக்குள்ள வராங்க. ஒரு வழியா எடுத்துட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, ஸ்னேர் ஆனா ஆஃப்டர் பர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் எதிர்பார்த்தேன். T20ல அவங்க T20ல தான் சூப்பரா ஆடினாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு செமையா டெல்லி கேபிட்டல்ஸ் கரெக்ட் தான். ஓகே, இன்னும் வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்தியா டீமுக்குள்ள, பாப்போம். ஆமா, ஓடி எனக்கு தெரிஞ்சு பிரதிகா ராவல் வந்து புடிச்சிட்டாங்க. அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது T20ல ஸ்னேர் ராணாவுமே எடுத்திருக்காங்க. அவங்களும் சமாளிச்சுனா இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய டெபியூட்டன்ஸ் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த ஸ்ரீசரணின்னு ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் போறது ரீசெண்டா இந்தியா கூட ஓடியில டெபியூ பண்ணாங்க, அவங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து கிராந்தி கவுட் ஃபாஸ்ட் பவுலர், இந்த மாதிரி ஒரு 3-4 பேர், சாயலி சத்கரின்ட்டு ஒரு குஜராத் ஜெயன்ஸ் கார்ன ஒரு பவுலர், இவங்க நிறைய வந்து எடுத்திருக்காங்க. டீம்ல இருக்காங்க, டெபியூ பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியல. பண்ணாங்கன்னா உண்மையில சூப்பரா இருக்கும். ஏன்னா இங்கிலாந்துல போயிட்டு நம்ம ஆல்ரெடி இந்தியா டெஸ்ட் டீமே பார்த்தோம், யங்ஸ்டர்ஸா இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த வரிசையில உமன்ஸ் T20 ஸ்குவாடும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸோட போறாங்க. மேபி தேர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் அப்படின்ற மாதிரி தான் நான் இதை பாக்குறேன். ஸோ ஓடிஐ ஸ்குவாட் வந்து பெருசா சர்ப்ரைஸ்லாம் இல்லை, ஒரு அன்சேஞ்ச் ஸ்குவாட் தான் இருக்காங்க. அது வந்து ஈகர் டு வாட்ச். ஓகே, இதெல்லாம் டாப் பண்ற மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட் போன வாரத்தில் நடந்தது. என்னன்னா ஒரு பிஸாரான இன்சிடென்ட், கிரிக்கெட்ல வந்து அந்த மாதிரி நடந்ததே இல்லை. என்னன்னா UAE உமன்ஸ் வந்து ஒரு மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஐ திங்க் அது ஒரு T20 குவாலிஃபயர்ஸ் நினைக்கிறேன், சரிங்களா? அந்த மேட்ச் அகைன்ஸ்ட் ஏதோ ஒரு டீம், அந்த டீம்லாம் முக்கியம் இல்லை, நடந்த சம்பவம் தான் முக்கியம். ஆக்சுவலி என்ன கதைனா, இவங்க UAE வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க. 16 ஓவர்ஸ்ல 195 for 0 ஏதோ இருக்காங்க. அப்போ மேல பாக்குறாங்க, மேகமூட்டமா இருக்கு. இவங்களுக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். இவங்க ஒருவேளை இந்த மேட்ச் டிரா ஆயிடுச்சுன்னா அவங்களோட குவாலிஃபிகேஷன் சான்ஸ் வந்து ஸ்வாகா அப்படின்றதுனால இவங்க அந்த இடத்துல ஒரு முடிவு பண்றாங்க. என்ன டிக்ளேர் பண்ணணும் முடிவு பண்றாங்க. ருக்கோஜாரா T20ல நீங்க டிக்ளேர்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, டிக்ளேர் தானே பண்ண முடியாது, நாங்க வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி கையாளுறோம் அப்படின்னு சொல்லி அந்த டீம் ஒரு கோச் என்ன பண்றாரு, சரி ஓகே நீங்க வந்து பேட் கட்டிட்டு வாங்க, ஆனா விளையாடாதீங்க, ரிட்டையர் அவுட் ஆயிட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க டீம்ல இருக்கிற 10 பேருமே அவங்க ரிட்டையர் அவுட் பண்றாங்க. இது வந்து கிரிக்கெட் இன்சிடென்ட்லயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நினைச்சு பாருங்க, 10 பேரும் பேட் கட்டிட்டு உள்ள போறாங்க, டக்குன்னு பேட் கட்டிட்டு வெளியே வராங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ்ல அந்த இன்னிங்ஸே முடிஞ்சு போயிடுது, சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து மேட்ச் ரெஸ்யூம் பண்றாங்க. 10 ஓவர்ல வந்து ஆப்பனண்ட்டை வந்து கழட்டிடுறாங்க. கரெக்டா அவங்க கழட்டி முடிச்சு ஒரு 5 நிமிஷத்துல ஜோர்னு மழை பெய்யுது. ஒருவேளை அவங்க 4 ஓவர் விளையாடிருந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை இவங்க இந்த 5 ஓவர் போட்டு ரிசல்ட் கூட வந்திருக்கலாம். ஆனா ஹூ நோஸ், நமக்கு தெரியாது. ஆனா அவங்க எடுத்த முடிவு ஒரு செமையான முடிவு, ஒரு டிஃப்ரெண்டான முடிவு. எந்த இடத்துல வந்து எப்படி யோசிக்கணும், ஒரு ஆல்டர்னேட் திங்கிங், பேரலல் திங்கிங் பண்ணாங்க. இது வந்து இட்ஸ் வெல் வித்தின் த லாஸ் ஆஃப் கிரிக்கெட். யாருமே இந்த கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணவே இல்லை. ஒரு சூப்பரான ஒரு மூவ் தான் சொல்றாங்க. ஒருவேளை இது எங்கேயாச்சும் ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்ல இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாவோ இல்ல இந்தியா எந்த டீமுக்கு அகைன்ஸ்டாவோ பண்ணிருந்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்கன்னு இருக்கலாம். இது வந்து ஒரு அசோசியேட் நேஷன்ஸ்னால யாரும் பெருசா அதை பத்தி பேசல. குடோஸ் டு அஹ்மத் ராசா ஃபார் டூயிங் தட். அவர் தான் வந்து UAE-யோட உமன்ஸ் டீமோட கோச். சோ இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. சோ அடுத்த வாரம் வர செய்திகளை நாங்க அடுத்த ஃப்ரைடே வீக்லி பீடியா எபிசோட்ல உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்து டெலிவர் பண்றோம். அண்ட் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பாக்குறதுக்கு மேட்ச் ப்ரிவியூஸ் அண்ட் ரிவ்யூஸ் நடக்க போகுதுங்க. ஏன்னா IPL நடக்குதுல்ல, அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்கிறதுக்கு ரெகுலரா கிரிக்கெட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சிருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.